மே 15 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் சண்முகம், நான் கனவுல கண்ட ரவுடி பசங்க இவங்க தான் உன்னைய கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு பரணி சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என் பக்கத்தில் உக்காந்துருக்குற, நீ முன்னாடி போய் உட்காரு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, சேர்த்தாலும் 2 பேருமே சேர்ந்து சாகலாம் அப்படின்னு சண்முகத்துக்கூடயே உட்காந்துருக்குறாங்க பரணி. சண்முகத்துடைய வீட்டில் இருந்து ரொம்ப பதட்டமாக வந்த பாக்கியா எசக்கி இவங்க 2 பேருமே, ஏண்டி எசக்கி, எப்படியாவது இந்த யாகத்தை நம்ம நிறுத்தி ஆகணும், அப்போ தான் சண்முகத்தோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியா. எங்க காலையில் இருந்து எதுவுமே சாப்பிடாம இப்படி வெறும் வயிற்றுல உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு டீ எதுவும் கொண்டுட்டு வந்து தரவா அப்படின்னு சவுந்தரபாண்டிகிட்ட கேட்குறாங்க. உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்குதா, இந்த யாகத்தை வெறும் வயிற்றுல விரதம் இருந்து தான் பண்ணணும், எனக்கு எதுவும் வேண்டாம், முதல்ல நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டி விரட்டி விட்டுறாங்க. என்னடி இது, எப்படியாவது இந்த யாகத்தை நிறுத்தி ஆகணுமே, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு பாக்கிய யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் மறுபடியும் அந்த யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஐயரு, அம்மா எனக்கு யாகத்துக்கு கொஞ்சம் நெய் வேணும், கொஞ்சம் ஊற்றி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு அவங்களுக்கு இருமலும் வந்துடுது. என்னாச்சு உங்களுக்கு, புகை வரவும் எனக்கு சேரலம்மா, கொஞ்சம் ஊற்றி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அத்தை அங்கே பாரு, சிவபாலாம் முத்துப்பாண்டி பைக்கில் இருந்து பெட்ரோலை திருடி இப்படி தான் கிச்சனுக்குள்ளே வச்சுக்குவோம், பேசாமல் நம்ம இதை ஊற்றி யாகத்தை கெடுத்து விட்ருவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியான ஐடியா சொன்னடி அப்படின்னுட்டு நெய்யுக்கு பதிலாக பெட்ரோலை ஊற்றி கொடுத்தாட்றாங்க. அதை அந்த ஐயரும் வாங்கிட்டு போயிட்டு ஓமக்குண்டத்தில் ஊற்றுறதுக்காக கொடுத்தாட்றாங்க. ஐயா சவுந்தரபாண்டி ஐயா, இதுதான் கடைசியான மந்திரம், இதை மட்டும் நீங்கள் எந்திரிச்சு நின்று சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எதிரி நாசமாக போயிடுவான், செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே சவுந்தரபாண்டியும் எந்திரிச்சு நின்று ஐயர் சொல்கிற எல்லா மந்திரத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ அத்தை, மாமா வேற பக்கத்தில் நிற்கிறாரு, பெட்ரோலில் ஊற்றுனா நெருப்பு அவர் மேலே பற்றிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, செத்த சாகட்டுண்டி, இதில் உனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குதா, உன் மாமான்னு உனக்கு என்ன புதுசாக பாசந்து வருதா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. யாகத்தை ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருந்தது, திடீர்னு பெட்ரோலில் ஊற்றின உடனே பற்றிட்டு சரியான ஃபயர் ஆயிடுது. சவுந்தரபாண்டியும் பயத்தில் சோபாவில் ஏறி விழுந்தாடுறாங்க. ஐயர் எல்லாரையுமே வந்துட்டு இதுக்கப்புறம் எங்களால யாகம் பண்ண முடியாது அப்படின்னு தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. சண்முகத்தை கொலை பண்ணுறதுக்காக அந்த ரவுடி பசங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி கத்தியை எடுத்துக்கிறப்ப முன்னாடி அந்த ஊரில் இருந்து வள்ளி திருமண நாடகத்துக்காக பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிற முருகன் வேஷம் போட்டுட்ருக்கிற எல்லாருமே அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. எங்களுடைய வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் அந்த பஸ்ஸுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சண்முகம் அந்த ரவுடி பசங்க எல்லாரையுமே அடித்து தும்சம் பண்ணுறாங்க. யார் உங்களை வர சொன்னது, யார் என்னை கொலை பண்ண சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ரவுடி பசங்க யாருமே எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. திடீர்னு அந்த ரவுடி பயல்களுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறப்ப தான் தெரியுது அதில் இருக்கிறது முத்துப்பாண்டியன்னு. உடனே சண்முகத்துக்கும் கோவம் வருது. உன்னைய மாதிரி ஒரு ஆம்பளைய நான் பார்த்ததே கிடையாது, நீ ஆம்பளை தான்னா, நீ எல்லாம் எதுக்குடா உயிரோடு இருக்கிற, அடுத்த சாவு உனக்கு தாண்டா அப்படின்னு பயங்கர கோவத்தோட சண்முகம் பேசுகிறாங்க. பதறி போன முத்துப்பாண்டி உடனே வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே என்னப்பா ஆச்சு, அந்த ரவுடி பசங்க எல்லாரையுமே அந்த சண்முகம் அடித்து தூக்கி போட்டுட்டு அவன் மறுபடியும் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நீ எடுத்த காரியத்தையும் ஒழுங்காக முடிக்கல, நான் வந்துட்டு இந்த யாகத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு பார்த்தா இங்கே வந்தவங்க எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. எப்படியாவது நான் ஒரு டைமாவது ஜெயிச்சு போடணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் யாராலையுமே என்னை ஜெயிக்க வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இத்தனை நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்த உண்மை இப்போ பரணிக்கு வெளிவருது. இங்கே எதுக்காகடா வந்திருக்கிற, ஜெயிலில் யார் இருக்கிற, எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நான் சொல்கிறேன், இத்தனை வருஷமாக இந்த ஊருக்குள்ளே எங்கள் அம்மா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டான்னு உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு தர்றால, அந்த ஓடி போனவ இங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூடாமணியை பார்க்குறதுக்கு பரணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பரணி சூடாமணியை பார்த்துட்டு பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க.